ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆக்சிஜோன். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் கிரேவி இன்ஸ்டன்ட் பாட்டில் எப்படி செய்யலான்றதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோட் ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி ஹாட்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ஒரு டீ 3 ஸ்பூன் ஆயில் ஆர் கீ உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் படி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, கொஞ்சம் சோம்பு, அது ரெண்டும் தாளிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதுவும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கும் போது கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கிளறுவாங்க, இல்லைன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போனதும் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, கரம் மசாலா, சில்லி பவுடர், தனியா பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்க மசாலாவை வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 பெரிய தக்காளியை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் 1 kg சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனை இந்த மசாலாவோட கோட் ஆகிற மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கலாம். நல்லா இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா மசாலா இதோட சேரும். சிக்கனை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பாட் மூடியை நான் ஃபுல்லாக லாக் பண்ணாமல் ஹாஃபாக வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நான் குக் பண்ண விட்றேன். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா சிக்கன்லேருந்து தண்ணி அதுவாகவே ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுனால உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலுங்க. இப்போது இன்ஸ்டன்ட் பாட் லிடு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். சாட்டே மோடை கேன்சல் கொடுத்துட்டு ப்ரெஷர் குக் மோட்டில் 5 மினிட்ஸ் செட் பண்ணால் போதும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிரும். சிக்கன் கறி ரெடி ஆனதும் நேச்சுரல் ரிலீஸில் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண விடலாம். அப்படி இல்லைன்னா குயிக் ரிலீஸ் பண்ணி நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். நான் சொன்ன இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ரெஷர் குக்கர்லையும் வைக்கலாம். ரெகுலர் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 விசில்ஸ் விடுங்க. இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கடாயிலையும் வைக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணி கொஞ்சம் நிறையா இருந்தால் வற்ற விட்டுட்டு கொத்தமல்லி சேர்த்தா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.